السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. وقال في مكان أخرى ولنبلونكم بشيء من الخوف والجوع والنقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم الصبر نصف الإيمان أو كما قال عليه السلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அன்பும் அருளும் கருணையும் ஈருலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் மீதும் மற்றெல்லா நபிமார்கள், தோழர்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. பயானை துவங்குவதற்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இஸ்லாமிய முகமன் காணிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். நம்பிக்கையாளர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களை பல விஷயங்களை கொண்டு சோதிப்பான். பசியை கொண்டு சோதிப்பான், பயத்தை கொடுத்து சோதிப்பான், விளைச்சலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான், குழந்தை செல்வங்களை இல்லாமையாக்கி குழந்தை செல்வங்கள் பொருள் செல்வங்களை குறைத்து சோதிப்பான். இப்படி எல்லாவற்றிலும் சோதனை உண்டு. ஆனால் முஃமின்கள் யார் என்றால், அவர்களுக்கு ஏற்படும் சோதனைகளின் போது யார் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மராயம் கூறுங்கள் நபியே என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். பொறுமை என்பது மிக மிக முக்கியமான விஷயம். வல் அஸ்ர் என்று தொடங்கும் அத்தியாயத்திலே கூட நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர, நம்பிக்கையாளர்களை தவிர. அதே போல வதவாஸோ பில் ஹக், உண்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்களே அவர்களை தவிர. வதவாஸோ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் கொள்வார்களே அவர்களை தவிர
மற்றவர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொள்பவர்களை தவிர, அதே போல நல்ல விஷயங்கள் உண்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் ஏவிக்கொண்டு உபதேசித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை தவிர, பொறுமையோடு இருக்கும்படி ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களே அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். பொறுமை என்றால் என்ன? பொறுமையின் பலன் மிகப்பெரிய பலனாகும். பொறுமை என்பது பொறுமையின் பலன் மிகப்பெரிய பலன். பொறுமை என்பது அதிகமானவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு துன்பம் நிகழ்ந்து விடுகிறது, பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது, அல்லது துணை இறந்து விடுகிறாள், அல்லது பெற்றோர்களை இழந்து விடுகிறார்கள். இழந்த நேரத்தில் அதை பற்றி கவலைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அல்லாஹ் என்னை சோதித்து விட்டான், எனக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நான் என்ன செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், என்னுடைய குழந்தை தவறிவிட்டது, என்னுடைய பொருள் நஷ்டமடைந்து விட்டது, என்னுடைய விவசாயம் கருகிவிட்டது, அப்படியாகிவிட்டது, இப்படியாகிவிட்டது என்று புலம்பி தள்ளுகிறோம். ஆனால் அதற்கு அப்புறம் சொல்றோம், நான் பொறுமையா இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பொறுமை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு இடத்தில் நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு அருகிலே நின்று அழுது புலம்புகிறாள், அல்லாஹ்வை குறை கூறி கொண்டிருக்கிறாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பெண்ணே இப்படி செய்யாதே, இஸ்பிரி பொறுமையாயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தெரியாது. ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த அம்மா கோவப்பட்டுக்கிட்டு, உங்களுக்கு இந்த சோதனை வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த ஒரு சஹாபி, பெண்ணே அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படி பேசிவிட்டாயே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு தேடி வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களை எனக்கு தெரியாது, மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமை என்பது இந்த சதுமத்தில் ஊலா, முத வலி ஏற்படுமே, ஒரு பொருளை இழந்த பிறகு ஏற்படக்கூடிய வலி இருக்கிறது, அந்த நேரத்தில் பொறுத்து கொள்வதுதான் பொறுமை. எப்போ வலி ஏற்பட்டதோ அப்பொழுதே பொறுத்திருக்க வேண்டும். புலம்பி அழுது பிரலாபித்து மக்களிடம் குறை சொல்லி எல்லாம் செய்துவிட்டு நான் பொறுத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அது பொறுமையே கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம காக்கா வாலிப்புன்னு சொல்லுவோம். பேர் என்ன பேர் இருக்குது, ஃபிக்ஸு, அரை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அது போன்ற ஒரு நோய் ஏற்படும். விழுந்துருவாங்க, கை கால் வெட்டிக்கிட்டு போவோம், ஆடைகளெல்லாம் விலகிவிடும். அந்த பெண்மணியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க. ஏன் தெரியுமா, எனக்கு இது போன்று நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு நரம்புகள் இழுத்து கொண்டு வலிப்பு வந்து விடுகிறது. அதன் காரணமாக என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது.
யார் சொல்லலாம், எனக்கு அந்த நோய் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்ணே, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன், நான் துஆ செய்கிறேன், துஆ செஞ்சா உன்னுடைய நோய்கள் நீங்கிவிடும். உன்னுடைய நோய் நீங்கிருச்சுன்னா ஆடைகள் விலகாது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? நான் துஆ செய்யாம நீ பொறுத்து கொண்டால் உனக்கு அந்த நோய் ஏற்படுகிறது என்பதை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொள்வாயானால் அல்லாஹ் உனக்கு இதற்கு பதிலாக சொர்க்கத்தை தருவான். மற்றவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும்னாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோய் உனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீ பொறுத்து கொள்வாயானால் உனக்கு இதற்கு பதிலாக சொர்க்கம் கிடைப்பதற்கு துஆ செய்கிறேன் நான். அந்த அம்மாவுக்கு உடனே எனக்கு சொர்க்கமே போதும் தான், சொர்க்கமே போதும், நான் நோயை தாங்கிக் கொள்கிறேன், இந்த சிக்கலை இந்த துன்பத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு வந்தாலும் அந்த நோய் ஏற்பட்டாலும் என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்க துஆ செய்யுங்க, ஆடை மட்டும் விலகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்காக துஆ செய்தார், ஆடை விலகாமல் இருக்க துஆ செய்தார்கள். இப்படி பொறுமையோடு இருக்கும்போது பொறுமையினுடைய பலன் என்னன்னா அதற்கு சொர்க்கம். மீண்டும் சொல்லுகிறேன், பொறுமை என்பது எப்போ துன்பம் ஏற்படுகிறதோ, காலில் முள்ளு குத்திருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லது இன்னா லில்லாஹ் அல்லாஹ் எப்படி எதையாவது சொல்லி யாரிடத்திலும் அந்த துன்பத்தை பற்றி சொல்லாமல் இருந்தால் அதற்கு பிரதிபலன் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு முள்ளு குத்துது, அந்த முள் குத்துவதை ஒருவர் தாங்கி கொண்டாரே ஆனால் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, நான் இந்த ஜாபில் பணத்தை வச்சுட்டு மறந்துட்டு ஏதோ பேச்சோட அதை எடுத்து இங்கே தூக்கி வச்சுட்டேன், அல்லது வேற இடத்துக்கு கொடுத்துட்டேன், அல்லது யாருக்கோ கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டு திடீர்னு இப்படி தடவி பார்க்குறேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, பையில் பணம் இல்லை, பதறுகிறேன், ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது, திடுக்குன்னு ஏதோ பணத்தை காணுமே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பதட்டம் ஏற்படுகிறது, அதற்கும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சரி, பாவம் இருந்தால் தானே மன்னிக்கப்படுகிறது. நம்ம தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோமே, நானே பாவம் செய்யாத புனிதன் அப்படின்னு நிறைய பேர் நம்மள நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நபிமார்கள் மட்டும்தான் பாவமே செய்யாதவர்கள். மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய எண்ணங்களே கொடுக்கல. மலக்குமார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் மனோ இச்சைகளே கிடையாது. பசி கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, மண்ணாசை கிடையாது. அது அவங்க அல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்காங்க. நாம இருக்கிறவங்க சில நேரத்தில் அப்படியே ஈமான் கூடும், சில நேரத்தில் ஈமான் அப்படியே குறையும். டெம்பரேச்சர் ஏறும், சில நேரத்தில் டெம்பரேச்சர் அப்படியே இறங்கும். டெம்பரேச்சர் எப்படி ஏறுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், டெம்பரேச்சர் ஏறுதுன்னா தொழுகை எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும். வாங்க சொன்ன உடனே பள்ளிவாசல் வந்துருக்கும். சஹரு நோம்பு ரமதான் வருதுன்ட்டு ரமதானை எதிர்நோக்கி இருப்போம். அதான் டெம்பரேச்சர் ஏறுது. ஹஜ்ஜிக்கு போகணும், உம்ரா போகணும், தான தர்மம் செய்யணும், யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பு எப்போல்லாம் மிகைத்து வருகிறதோ அப்போல்லாம் டெம்பரேச்சர் ஏறுதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர்னா என்னது? ஈமானுடைய டெம்பரேச்சர் ஏறுது. எப்போ அந்த எண்ணங்கள் குறையுதோ, தொழுதுகிட்டு இருந்தவர் அப்படியே சோர்ந்துட்டார்.
இப்போ தானே பாங்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் போவோம். சரி, ஜமாத் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, அப்புறம் செய்யலாம் அப்படின்னு அப்படியே 1 2 அப்படியே லொஹரு அசரு அப்படியே போயிடும். அப்போ அதெல்லாம் செய்யும்போது டெம்பரேச்சர் இறங்குதுன்னு அர்த்தம். நான் சொல்லலை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமுடைய ஈமான் ஏறும் இறங்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா ஏறும், சில நாட்களில் பார்த்தா இறங்கிடும். அது அப்படி தான். ஆனால் நபிமார்களுடைய ஈமான் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பொறுமை என்பது ஈமான், அது ஒரு வகையில் ஈமானுடைய கிளையை சார்ந்தது. அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை ஈமானில் பாதி அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக பொறுமை என்பது மிக மிக முக்கியம். எந்த வழி இருந்தாலும் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமாவுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்துட்டா, முக்கியமான ஒன்றை இழந்துவிட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃப்லி அல்லது வஹுலுஃப்னி, 2 விதமாகவும் இருக்கு வார்த்தை. கைரம் மின்ஹா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலமா அவங்க மனைவிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அபூ சலமாவும் உம்மு சலமா கணவன் மனைவி எப்படி பாசம் தெரியுமா? எவ்வளோ பாசம்னா, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, கணவர் மனைவிட்ட சொல்கிறாங்க, நான் இறந்து விட்டால் நீ திருமணம் முடிக்கக்கூடாது, அப்படி திருமணம் முடிக்காமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு நான் உனக்கு சொர்க்கத்தில் கணவன், நாம் சொர்க்கத்திலும் கணவனும் மனைவியாக வாழ்வோம், ஒப்பந்தம் ஆகுது. அதே போல் உம்மு சலமாவும் அதே வார்த்தையை சொன்னாங்க. யார் முந்தினாலும் திருமணம் முடிக்காமல் வாழ்வோம், பின்னால் சொர்க்கத்தில் கணவன் மனைவியாக நாம் இருப்போம். அந்த அளவு பாசம் இருக்கிறது. நாமளும் அப்படிதான் நினைக்கணும். நமக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே மனைவி, அந்த மனைவியினால் ஏற்படக்கூடிய என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு என்னுடைய துணைவி தான் நாளைக்கு எனக்கு சொர்க்கத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கணும். அவங்க அதான் மனைவினா லேசுன்னு நினச்சிக்கிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் அவங்க நமக்காண்டி செய்கிறாங்க, நமக்காண்டி இல்வாழ்க்கை வாழ்கிறாங்களே, நமக்காண்டி இல்வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு சோறாக்கி தந்து துணி துவச்சி தந்து பிள்ளைகளை வளர்த்து நாம் செலுத்தக்கூடிய அந்த பொருளிலிருந்து தன்னுடைய வயிற்றில் சுமந்து நம்மளை தந்தையாக ஆக்கி நிறைய பண்ணுறாங்க. சில விஷயத்தை பொறுத்துக்கிட வேண்டியதுதான், அதான் பொறுமை. அப்படி இருக்கும்போது அவங்களும் நாளைக்கு நம்மளோட சொர்க்கத்தில் வரணும் அப்படின்னு ஆசைப்படணும், தப்பு இல்லை, ஆசைப்படணும். அப்போது அவங்க 2 பேரும் இப்படி துவா செஞ்சுருந்தாங்க. ஆனால் அபூ சலமா கணவருக்கு நோய் அதிகமாகிருக்கு, இறக்கும் தருவாய் வந்துவிட்டது. கணவர் சொன்னார், ஒப்பந்தத்தை மாற்றலாம், இருக்கும்போதே மாற்றிட்டார். உம்மு சல்மா, நான் முந்துற மாதிரி இருக்குது, எனவே நீ மறுமணம் முடித்துக்கொள், அதான் நல்லது. அப்போ என்ன செய்ய, அபூ சலமா இறந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இறந்த பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த துஆவை ஓதுனாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 10 ரூபா தொலைஞ்சாலும் இந்த துஆவை ஓதணும். ஏன்னா நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம் அந்த பொறுப்பை. காணா போச்சு, 10 ரூபா போயிடுச்சு, அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம். அவங்க எப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி என்ன நடந்து தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு அழைப்பு விடுத்தார். பெண் பேசி அனுப்பினார்கள். அப்போ உம்மு சலமா சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குதா எப்படின்னாங்க. பரவாயில்லை அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா ஓதுனதில் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஈருலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துணைவராக கிடைத்தார். பொறுமைக்கு நிறைய பலன் இருக்கிறது.
ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தான் காலையில் தான் படித்தேன், அரபியில் படித்தேன். அது ஆதாரம் என்பதை நான் தேடலை, ஆனால் படித்த செய்தி நல்ல செய்தியாக இருக்கு. எதுவுமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது. அல்லாஹ்வே சொல்றான், நீங்கள் ஒன்றை அதாவது நஷ்டமாக நினைப்பீர்கள், கஷ்டமாக நினைப்பீர்கள், அது துன்பமாக நினைப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். நீங்கள் ஒன்றை நன்மையாக நினைப்பீர்கள், ஆனால் அது தீமையாக முடியும்னு அல்லாஹ் சொல்றான். அது அப்படிதான் உண்மை. அதை அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு குருவி ஒரு மரத்தில் கூடு கட்டியிருக்கு. குருவி முட்டைகள் குஞ்சுகள் இருக்கு. திடீரென்று ஒரு புயல் காற்று ஒன்று வீசியதில் அதனுடைய கூடு பறந்து போய்விட்டது. அது அல்லாஹ்விடம் துவா செய்கிறது. எல்லாருமே அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, நமக்கு தான் தெரியாது. பறவைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, மிருகங்கள் தஸ்பீஹ் செய்கிறது, கடலில் உள்ள மீன்கள் தஸ்பீஹ் செய்கிறது, இந்த கட்டிடம் தஸ்பீஹ் செய்கிறது. நமக்கு தெரியாது, நமக்கு விளங்காது, நம்ம காது அவரை கேட்க முடியாது. அப்போ அது என்ன செய்து அல்லாஹ்ட்ட துவா செய்தியா, அல்லாஹ் இப்படி நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது என்னுடைய இப்படி கூட்டை புயல் காற்றை அனுப்பி எல்லாத்தையும் தூக்கி பறத்தி விட்டுடிய அப்படின்னு கேட்க அல்லாஹ் அதற்கு வகி அனுப்புகிறான். எப்படி தெரியுமா? நீ தூங்கி கொண்டிருந்தாய், உன்னை ஒரு பாம்பு படம் எடுத்து உன்னை கொல்ல வந்தது. அந்த பாம்பு உன்னிடம் வருகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த கூட்டை நான் தூக்கினேன். அந்த காற்றினால் நீ விழித்து விட்டாய், கண்ணு முழிச்சு உஷாராயிட்ட, அதனால நீ பாம்பிடமிருந்து தப்பித்துக் கொண்டாய். என்ன தெரியுது? உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே ஒரு துன்பமாக இருந்தாலும் அதுவும் நன்மையாகத்தான் இருக்கிறது, தீமை கிடையாது. எல்லா துன்பங்களிலும் ஒரு நன்மை இருக்கிறது. நாங்களும் ஸ்கூலில் படிக்கும் போதே ஒரு பாடம் படிச்சிருக்கோம், நீங்களும் படிச்சிருப்பீங்க. எல்லாம் நன்மைக்கே. அதில் நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அப்போ பொறுமை என்பது நிஸ்ஃபுல் ஈமான், பாதி ஈமான். பொறுமையோடு இருப்பதே பாதி ஈமான். அப்போ எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிட வேண்டும், அல்லாஹ்விடம் மட்டுமே பொறுமையை கேட்க வேண்டும். அல்லாஹ்கிட்ட தான், அல்லாஹ் தான் தந்தான், அல்லாஹ் தான் எடுத்துருக்கான். குழந்தை இறந்து விட்டது, பாசமான குழந்தை, மிக மிக பாசம், என்னுடைய இதயத்துண்டு, ஆனால் இறந்துருச்சு. நான் என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்விடமே மீளப் போகிறோம் அப்படின்னு துவா செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் அழுங்கள், கண்ணீர் வடியுங்கள். ஆனால் அல்லாஹ்விடம் மட்டுமே கண்ணீர் வடியுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு, ஆனால் அழுக வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு மகளுடைய குழந்தை, எந்த மகள்னு அந்த கிதாபில் வரலை, ஒரு மகளுடைய குழந்தை ரொம்ப இக்கட்டான நிலையில் மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட மகள் ஒரு தகவல் அனுப்புகிறாங்க, அத்தா வாங்க, பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருக்க சொல்லி தகவல் அனுப்பிட்டாங்க. திரும்ப வருது, குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. பக்கத்தில் இருந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, நீங்களே கண்ணீர் வடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்குள்ள ஒரு இரக்கம் இருக்கணும், ஒரு கருணை இருக்கணும். கண்ணீர் வடிப்பது தவறல்ல, தப்பே கிடையாது. கண்ணீர் வரலாம், புலம்பி ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம வீடுகளில். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வீடுகளில் மரணம், ஏதாவது துக்கமான விஷயம் நடந்துருச்சுன்னா ஒப்பாரி வைப்பாங்க. மலை போன்று இருந்தாயே, கடல் போன்று இருந்தாயே, அப்படி இருந்தாயே, சிங்கமே ராஜாவே அப்படின்னு ஒப்பாரி வச்சு ரொம்ப வீடு முழுவதும் ஒரு அலறல் சத்தம் கேட்டுட்டு ஒப்பாரி வைப்பது தவிர. யாராவது ஒருத்தர் இறந்ததுக்காக ஒப்பாரி வச்சு அழுதோம் அப்படின்னா அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும்.
யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு வேதனை செய்யப்படும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இவங்க தானே அழுதாங்க, மையத்துக்கு எதுக்கு வேதனை? கேள்வி வரும். அது ஏன் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மையத்து இருக்கும்போது நான் இறந்தால் எனக்காக ஒப்பாரி வைத்து அழ வேண்டும் அப்படின்னு வசியத்து பண்ணியிருப்பாங்க. வசியத்து பண்ணி இருந்தால் அந்த மையத்துக்கு வேதனை. அது எதுவுமே சொல்லலை, இறந்தவர் எதுவுமே முன்னால் சொல்லலை, அவர் பாட்டுக்கு ஒழுங்காக தான் போனார். ஆனால் இவங்க ஒப்பாரி வச்சாங்கன்னா அது அவர் மேலே குற்றம் இல்லை. இப்படி விளக்கம் எழுதுகிறார். சொல்ல வர செய்தி, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்போ பொறுமை எப்போ இருக்கணும்? அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, முதல்ல எப்போ துக்கம் ஏற்படுகிறதோ, கஷ்டம் கெட்டது நடக்கிறதோ அப்பவே இது அல்லாஹ் தான் நடத்துகிறான், இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு மர்மம், ஒரு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் கூறுகிறது, அதாவது நீங்கள் ஒன்றை நன்மையாக நினைப்பீர்கள், அது உங்களுக்கு தீமையாக முடியும். நீங்கள் ஒன்றை தீமையாக நினைப்பீர்கள், அது நன்மையாக முடியும் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவே நான் பொறுத்துக் கொள்கிறேன், அல்லாஹ்வே நீ எனக்கு பொறுமையைத்தா, நீ எனக்கு இதை விட சிறந்ததைத்தா. கேட்கலாம், இதை விட சிறந்ததைத்தா. ஒரு 1000 ரூபாய் தொலைஞ்சிருச்சு, சிறந்ததைத்தான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் நினப்பு வருதோ, பணம் தொலைந்த ஞாபகம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் எப்படி தருவான், அதை விட சிறந்ததை தருவான். தரும்போது நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொறுமையாளர்களின் கூட்டத்தில் சேர்ப்பானாக என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறுத்திக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஒரு நிஸ்வான் மதரசா பட்டமளிப்பு விழா 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை அசர் தொழுகை முடிந்தவுடன்